வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் எம்எல்ஏக்கள் சிவசங்கர், ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். திருவண்ணை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருவண்ணை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தேஸ்வரி மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் எம்எல்ஏக்கள் சிவசங்கர், ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள், அரிசி ஆகிய தொகுப்பினையும் மற்றும் புடவையும் வழங்கப்பட்டது. மேலும் மகளிர்களுக்கு 2 இருசக்கர வாகனத்திற்கு LLR வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் 1000 நபர்களுக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி கடற்கரை சாலையில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பழமையான பாரம்பரிய கார்கள், 15க்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டது. இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர். அதில் தென்னிந்திய அளவில் முதல் செவ்ரலட் வகை காரை கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ராஜேஷ் அம்பாள் என்பவர் காட்சிப்படுத்தியிருந்தார். கடந்த 1939ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜ் ஆகியோர் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அக்காரின் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். காட்சிப்படுத்தப்பட்ட கார்களின் பழமை, பாரம்பரியம், அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு குறித்து அந்தந்த கார்களின் அருகே தகவலாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த கார் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஓசட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நல மையம் சாலையில் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய் ஜே சரவணகுமார் முயற்சியில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்டட மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாஜக ஓசூடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் ரமேஷ், சீதாராமன், கட்சி நிர்வாகிகள் பந்தல் ராஜா, பெரியசாமி, ஊசடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை புதிய இயக்குநராக மருத்துவர் வீர் சிங் நெகி கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பதவியேற்றுக் கொண்டார். புதிய இயக்குநராக பதவியேற்றுக் கொண்ட மருத்துவர் வீர் சிங் நெகிக்கு தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள், நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள், ஜிப்மர் ஊழியர் சங்க நிர்வாகிகள், இயக்குநர் உள்ளிட்டோர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வந்தனர். அது மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் புதிதாக பதவியேற்றுக் கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் வீர் சிங் நெகி அவர்களை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் பொழுது ஜிப்மர் மருத்துவமனை பயிற்சி மருத்துவரும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் மகனுமான மருத்துவர் ஜெய் விக்னேஸ்வர் உடன் இருந்தார். அவரும் புதிய இயக்குநருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கடந்த 27ஆம் தேதி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்க அமைப்பினர்
கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர் விடுதலை வேங்கியின் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரியை சேர்ந்த உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மீனவர்கள் கூறும்பொழுது, இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு 8 நாட்களாக இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்கள் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாக பகீர் புகார் தெரிவித்தனர். மேலும் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட 13 மீனவர்கள் குடும்பத்தினரும் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டல் விடுத்தனர். போராட்டம் குறித்து மீனவர்கள் விடுதலை வேங்கைகள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் மங்கையர் செல்வம் கூறும்பொழுது, மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்பதில் மெத்தனமாக இருந்தால் மாநில தழுவிய போராட்டத்தை நடத்தவுள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். புதுச்சேரி ஸ்டார் ஃபவுண்டேஷனின் அங்கமான ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்துதல் பணியை மேற்கொண்டார்கள். இதில் புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் கந்தசாமி அவர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு கடற்கரை துப்புரவின் அவசியத்தை வலியுறுத்தினர். கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு கடற்கரையை அலங்கரிப்பதற்காக அழகு பொருட்களாக மாற்ற வழிவகை செய்யப்பட திட்டமிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி NSS ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மற்றும் இதய கல்லூரி ஆசிரியை கண்ணகி மற்றும் NSS மாணவர்களும் பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரியின் நிறுவனர் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் செய்தனர். மத்திய மந்திரியுடன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான தட்சிணாமூர்த்தி சந்திப்பு. டெல்லி காமராஜர் சாலையில் உள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இல்லத்தில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தியின் இசை நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுக்கு முன் நடைபெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை 2 வருடங்களாக உறுதுணையாக இருந்த புதுவை தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பதற்காக தொடர்ந்து ஆதரவு அளித்த அமைச்சருக்கு தேசிய பட்டியலணியின் செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் தலைமையில் நிர்வாகிகள் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சந்திப்பின் பொழுது நிர்வாகிகள் வடிவேல், சுப்பிரமணி, காமாட்சி, வெற்றிவேல், உமாபதி, கார்த்தி மற்றும் தெலுங்கானா சாத பரிஷத் தலைவர் சுவாமி ஸ்ரீ சங்கர், ராஷ்டிரஹித் சர்வபரி சங்கடன் தேசிய தலைவர் சோகன் கிரி, விஸ்வ இந்து பரிஷத்தின் டெல்லி தென்னிந்திய அமைப்பாளர் பிரபு சொர்ணலிங்கம் பலர் உடனிருந்தனர். மேலும் புதுவையில் இசைத்துறையில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்திக்கு நடைபெறவுள்ள பாராட்டு விழாவிற்கு தாங்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுமென்று பாஜக பட்டியலணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் நிச்சயம் பாராட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.